கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 18:7-8 ஆகிய வசனங்கள் இருக்கிற அந்த வசனங்களை பாருங்கள். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. ஆமென். அவரே ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே அதற்கான பதிலை இந்த இடத்துல சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவரை கேள்வியாக சொல்லிட்டு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு பதில் சொல்கிறார். அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சாட்டி விட்டு நீண்ட நாட்களாக அந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நியாயம் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்கள் அந்த நியாயத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களுக்கு சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறார்? நியாயம் செய்ய போகிறேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நெடுநாளாய் நீங்கள் காத்திருக்கிற ஒரு காரியத்தில், காத்திருக்கிற காரியங்களில், உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் நிச்சயமாக கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய சமூகத்தில் உங்களுடைய நியாயம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 17 உம்முடைய சந்நிதியிலிருந்து என்னுடைய நியாயம் வெளிப்படுவதாக என்று சொல்லுகிறார். அப்போ உங்கள் நியாயம் பூமியில் வேணாம், மனிதர்கள்ட்ட வேணாம் மறுக்கப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம், புதைக்கப்பட்டிருக்கலாம், அவங்க உங்களுக்கு தொடர்ந்து அநீதிகள் இழைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்திருக்கிற தேவன் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய சந்நிதியில் உங்கள் நியாயம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் நியாயம் அற்றுப்போச்சோ, எனக்கு நியாயம் கிடைக்காதோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சே, வெகு நாளாக நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாரு, உங்களுடைய நியாயம் எங்கேயும் போகலை. உங்களுடைய நியாயம் பத்திரமா கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறது. அது அவர் ஏற்ற வேலைக்காக, ஏற்ற நேரத்துக்காக, ஏற்ற நொடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய நேரமும் அவருடைய நொடியும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அவருடைய சந்நிதியில் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த நியாயமானது வெளிப்படும். அப்படி உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த நியாயத்துக்காக காத்திருக்கிற அந்த காரியங்களில் கர்த்தர் இனி வருகிற நாளில் சீக்கிரத்தில் நியாயம் செய்து உங்கள் தலையை என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். உங்களுடைய நியாயம் பூமியில் மறுக்கப்பட்டிருந்தாலும், மனிதர்கள் அதை மறைத்திருந்தாலும், அநீதி செய்து கொண்டே இருந்தாலும், கர்த்தருடைய சன்னதியில் உங்களுடைய நியாயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படும். அது வெளிப்படும் போது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த நியாயம் வெளிப்படும் போது நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க, கர்த்தர் என் மேலே இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு அவர் செய்ய போகிற நியாயத்தில் வெளிப்படும். உங்களுடைய நியாயம் மட்டும் வெளிப்படாது, அந்த நியாயத்தோடு கூட சேர்ந்து கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறார், உங்கள் காரியத்தில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த நியாயம் செய்யப்படும் பொழுது வெளிப்படும். இதை ஆண்டவர் எப்போ செய்து முடிப்பார்? சீக்கிரத்தில் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்களில், நியாயத்துக்காக காத்திருக்கிற காரியங்களில் நீர் ஆண்டவரை சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறோம். உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா, உம்முடைய சந்நிதியில் அந்த உம்முடைய பிள்ளைகளுடைய நியாயம் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அது சீக்கிரத்தில் வெளிப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி. அந்த நியாயத்தோடு கூட சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மீது நீ வைத்திருக்கிற அன்பும் ஆண்டவரே இசப்பா வெளிப்பட போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு கோடி கோடியாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.